கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கார்த்திகை தீபத்தில் என்ன ஸ்டோரி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம சீரியலில் என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய அம்மாவுக்கு இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்றது தெரியும். ரியாவை தேடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மண்டபத்தில் கேமராமேன் இருந்தாங்க இல்லையா, அந்த கேமராமேனை தேடி போகிறாங்க. ஏன்னா அந்த கேமராவிலையாவது அம்மாவை ஷூட் பண்ண அந்த ரியா ரெக்கார்ட் ஆகிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி திரியிறாங்க. இந்த பிஸிலேயே கார்த்திக் தீபாவை கவனிக்காமல் விட்டுறாங்க. ஸோ மீனாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் தீபா வெளியில் போனது. ஸோ அப்போது நம்ம கார்த்திக் இப்படி வெளியில் அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால தீபாவை கண்டுக்காமல் விட்டுறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல நம்ம தீபாவுடைய நினைப்பு வருது. அப்போது வீட்டுக்கு மீனாட்சி கிட்டே கேட்குறாங்க, எங்கே நீ தீபாவை ஆளே காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தீபா வெளியில் போயிருக்கா, ஆனால் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. நானும் கேட்டேன், ஆனால் எங்கே போகிறேன்ற விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மீனாட்சி கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, தீபா எங்கே போனான்னு தெரியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ரம்யா பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க. ரம்யா தீபாவை கூட்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அங்கே அந்த போலீஸ் சாமியார், நீ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சூரிய உதயம் மறையிற வரைக்கும் நீ தண்ணிக்குள்ளே மிதக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க நம்ம தீபாவை அந்த போலீஸ் சாமியார். ஸோ தீபாவை அதையும் சம்மதித்து தீபா அந்த வேண்டுதலை பண்ணுறதுக்காக நம்ம தீபா கிளம்பிடுறாங்க. ஸோ ஒரு குளத்துக்குள்ளே போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஃபோன் நனைஞ்சிரும். அதனால் ஃபோனை என்கிட்ட கொடு தீபா, நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை நம்ம ரம்யா கிட்டே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ரம்யா கிட்டே ஃபோன் போனதுக்கப்புறம் கார்த்திக் கால் பண்ணுறாரு. கார்த்திக் கால் எடுக்கவே மாட்டேறாங்க இந்த ரம்யா. ஸோ வேணுன்ட்டே அந்த இடத்துல அவங்க பார்த்திங்கன்னா வச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக் என்னாச்சு தீபாவுக்கு, ஸோ எங்கே போயிருப்பா, ஃபோனை எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா மீனாட்சி பார்த்திங்கன்னா, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், தீபா தண்ணியில் மூழ்கிட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம கார்த்திக் சந்தேகம் வருது, மீனாட்சி இப்படி கனவு கண்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலை, கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி தீபாவை தேட ஆரம்பிக்கிறாங்க நம்ம கார்த்திக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தீபா பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் சாமியார் சொன்னதை வச்சு நம்ம தீபாவும் பரிகாரம் பண்ணுறதுக்காக குளத்துக்குள்ளே இறங்கிடுறாங்க. ஸோ கார்த்திக் நம்ம தீபாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.